என் தங்கமே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். என் குழந்தையே, என்னை நீ எப்படி நம்பிக்கையோடு வணங்கி நம் கருப்பன் நமக்கு நல்லது செய்வான் என்ற எண்ணத்தோடு என் முன்னால் நின்றாயோ, அதுபோல நான் காண்பித்த இந்த எண்ணையும் நீ தொட்டாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை இந்த கருப்பன் என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு அல்ல, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்னும் 1 வருட காலம் உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ அதை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே உனக்கு சரியான முடிவுகள் கிடைக்காமல் போய்விடும். நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கை பயணம் நம்மை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று புரியாமல் என் பிள்ளை நீ திக்கி தவிப்பதும் தத்தளித்து நிற்பதையும் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எதுவாகவே இருந்தாலும் அந்த நிலையில் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொள்வதற்கும் உனக்கு மன வலிமையை கொடுப்பது இந்த கருப்பன் நான் அல்லவா? இது நாள் வரையிலும் போராட்டங்கள் அதிகமாக இருந்ததே என்று எண்ணி நீ கலங்கியது எல்லாம் போதும். இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கப் போகிறது, அதை எதற்காக கொடுக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் உனக்கு பிரச்சனைகள் வந்திருந்தாலும், எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுத்திருந்தாலும், அதை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன் மனதை நீ தயார்படுத்து. என் குழந்தையே, எதையுமே யோசித்து நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலை பற்றியும் சிந்தித்து நீ கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் வேண்டாம். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நல்ல தீர்வினை நான் கிடைக்கச் செய்வேன். என் குழந்தை பட்ட கஷ்டங்களும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் போலவும் யாரும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள் இருந்தது கிடையாது. என் குழந்தையே, சில நேரங்களில் நினைப்பது என்ன தெரியுமா? கருப்பா, நான் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னோடு போகட்டும். என்னை போன்ற ஒரு கஷ்டத்தை வேறு யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ கொடுத்து விடாதே என்றுதான் என் பிள்ளை கேட்கின்றது. இப்படி இருக்கின்ற நேரம், இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுகின்ற நேரம், இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்று சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. அப்பனுக்கு தெரியும் உன் மன எண்ணங்கள் என்னவென்று. இந்த கருப்பனுக்கு தெரியும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் என்னவென்று. எப்பொழுதுமே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற மாற்றங்களும், எப்பொழுதுமே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களும் என்னவென்று நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு விரும்பிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி. இவையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம். உன்னை சுற்றிலும் உன் அப்பன் கருப்பன் நான் வந்து உனக்காக எதை செய்து கொடுத்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ உறுதியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கருப்பனுக்கு தெரியும் அல்லவா
இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி எதையெல்லாம் நடத்துகிறது என்று, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உன்னோடு நான் இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் எந்த ஒரு காயமும் உன்னை நெருங்க விடுவதில்லை. ஆனால் ஒரு சில காயங்கள் உன்னை நெருங்கித்தான் ஆக வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் நீ அதிகமாக நம்புகின்ற இந்த மனிதர்களை யாரென்று நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் உண்மையில் என்ன மனநிலையோடு உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே உன்னோடு பழகுகின்ற விதம் நிச்சயமாகவே இந்த கருப்பனுக்கு மிகுதியான வேதனையை கொடுக்கிறது. உள்ளுக்குள் அத்தனை கள்ளகபடம், உள்ளுக்குள் மனதில் எந்த விதத்திலும் நேர்மை இல்லை. நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உன்னோடு நல்லபடியாக பேசுவது இந்த கருப்பனுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் இவர்கள் யாரென்று உனக்கு தெளிவுபடுத்த அப்பன் வருகிறேன் என்பதுதான் உண்மை. அதனால் இவர்களை உன்னோடு சேர விடாமல் இவர்களினுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்த வேண்டி சில நாடகங்களை இந்த வாழ்க்கையில் ஆட வேண்டியதாக ஆகிவிட்டது. உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிக்க அவர்களுக்கு தான் தெரியுமா? நாமும் அது போன்று செய்யலாமல்லவா? நாமும் அது போன்ற விஷயத்தை நடத்தலாமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளுக்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையினாலும் உன்னுடைய செயல்களினாலும் நீ பட்டது எல்லாமும் இனி காலம் முழுமைக்கும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நமக்கு கிடைத்திட்ட அனுபவங்களை கொண்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க பழக வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை ஒருவர் புரிந்து கொண்டால் போதும். அதுவே அவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னவென்று தீர்மானித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலைக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு என் பிள்ளை உன் அப்பன் என்னுடைய அருள் கொண்டு இந்த வாழ்க்கையில் எதை சாதிக்க நினைத்தாலும் அதை மிகப்பெரிய சாதனைகளாக நீ முடித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையை இனிமேலும் நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா? கருப்படி நண்பினால் உன் எதிர்காலம் நல்லபடியாக மாற வேண்டும் என்றால் முதலில் இது போன்ற தீய மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து களைந்தெறிய வேண்டும். இது போன்ற சிந்தனைகளை கொண்ட கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட வேண்டும். எதுவெதுவெல்லாமோ உனக்குள் நின்று உன்னை காயப்படுத்திய பொழுதிலும் எப்படியாவது இறுக்கி பிடித்து இந்த வாழ்க்கையை நிறுத்திவிடலாம் என்று நீ நினைப்பது மிகப்பெரிய தவறு. திருந்தாத உள்ளம் எப்பொழுதும் வாழ்க்கையில் வருந்தியும் எந்த பலனும் கிடையாது. உனக்காக எதையும் செய்ய துணியாதவர்களுக்காக நீ எதையும் செய்து உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையான அன்பிற்கு மரியாதை எங்கு கிடக்கின்றதோ அந்த இடத்தை தேடிச் செல். போலியாக அன்பு கொடுக்கின்ற உறவுகளை எல்லாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ தொடர நினைக்காதே. அது ஒருபோதும் உனக்கு நல்லதை கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போலத்தான். என் குழந்தையே, ஒருவர் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரையும் கண்டுகொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் எவ்வளவு உபத்திரம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்து அவர்களை காயப்படுத்த இங்கு பலருக்கும் எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கருப்பனுக்கு நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நன்கு அறியும். எல்லோருடைய மனநிலையும் என்னவென்று எனக்கு புரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நடத்தாமல் போய்விடுவேனா? ஒரு நொடியானும் இதை நடத்தாமல் நான் உன்னை விட்டு விலகி விடுவேனா என்ன? கருப்பன் இருக்கும் வரை உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும்
உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை கவனிக்க ஆளில்லை. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் கேட்க யாரும் இல்லை. நமக்கே பிடிக்கவில்லை என்பது போன்ற சிந்தனைகள் எல்லாம் வருகின்ற அளவிற்கு இந்த மனிதர்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்காக இரக்கம் காட்டாதே. இவர்களுக்காக இரக்கம் காட்டுவதை நிறுத்திவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்பதனை பற்றி நீ தெளிவாக சிந்திக்க தொடங்கு. இனிமேலும் எதற்கும் என் குழந்தை கலங்கி விடாதே. இந்த கருப்பன் நான் சொல்வது போல நீ முன்னேறி வர வேண்டிய நேரம். வாழ்க்கையில் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல் நீ உன் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம். நீ அடுத்தது என்ன செய்வாய், ஏது செய்வாய் என்று உன்னை விட உன்னை சுற்றி இருக்கின்ற துரோகம்தான் ஆவலாக நிற்கின்றது. இவர்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் நான் இன்று தருவதை நீ என்னவென்று உணர்ந்து கொள். அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் எப்பொழுதும் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். எதை உன்னை தொடச் சொன்னால் அதை தொட்டு நீ தைரியமாவாயோ, எந்த விஷயத்தை நான் சொன்னால் கருப்பன் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை காண்பித்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை வருகிறதோ, அதனால்தான் அதை தொடச் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்னவாகும் என்று யோசிக்காமல் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழக வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பன் முன்னின்று உன் வாழ்க்கையை உனதாக ஒப்படைக்க முடிவு செய்து விட்டேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் வருந்தாதே. இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை தயார்படுத்து. உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளைக் கண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு. எப்பொழுதும் உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் இப்படி மாறும் என்பதனை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் அப்பன் உனக்காக மாற்றி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற ஒரு சில விஷயங்களுக்காக உன்னை வேதனைப்படுத்தியது என்று நினைத்து கலங்காதே. இனிமேல் உன் எதிர்காலம் நீ நினைத்ததை விடவும் சிறப்பானதாக உனக்கு மாறும். நீ எதிர்பார்ப்பதை விடவும் இந்த வாழ்க்கை உனதானதாக மாறும். உனக்கு வேண்டிய உண்மைகள் அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கும். நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை கண்டு உன்னை விட மற்றவர்கள்தான் அதிக ஆவலோடு இருக்கிறார்கள். அவர்களின் முகத்தில் கரியை பூசும்படியான ஒரு முன்னேற்றத்தை உன் கருப்பன் உனக்கு தரப்போகின்றேன். நீ தொட்டது எதுவாக என்று இருந்தாலும் சரி, நீ தொட்டது எந்த எண்ணெயாக வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி, உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்ற உன் அப்பன் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வேன் என்பதனை மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உன்னை அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். இனி என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையின் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தைக்கென இந்த கருப்பன் தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற இந்த வேளைகளில் நீ எதிலும் உன்னுடைய கவனத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் தொலைக்காமல் முன்னேறிக் கொண்டே இரு. நிச்சயமாக கருப்பன் கை கொடுத்து உனக்கு உதவுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். யாரும் உன்னை எதுவும் செய்துவிடாதபடிக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக இனி உனக்குள் கொடுக்கின்ற தைரியம் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
தெளிவான எண்ணம் கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தும் காட்டுவாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.